செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாடிது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே எங்கள் செந்தமிழ்நாடே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாளே உடுப்பது இரண்டே உறைவிடம் என்பது ஒன்றே. உரைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்விற்கு வழிகாட்டியாகவும் உலகப் பொதுமறையாகவும் திகழும் திருக்குறளை ஓவியத்தின் வழியாக அதன் உட்கருத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். எனது முயற்சியின் முதல் படியாக சில திருக்குறள்களை நான் ஓவியமாக வரைந்துள்ளேன். அந்த ஓவியத்தையும் அதற்கேற்ற திருக்குறளையும் இப்போது காணலாம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்பொருள் எல்லாம் தலை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நன்றாற்றலுந் தவறுண்டு அவரவர் பண்பரின் தாற்றக் கடை. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வரியார் குன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து. இதேபோல் அனைத்து குறள்களின் கருத்துக்களையும் சித்திர குறள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து பகிர்வேன்.